வணக்கம். இன்னைக்கு வந்து நம்ம ரிவர்ஸ் கிளாஸ் பெயிண்டிங் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. செய்கிறதுக்கு என்னென்னங்கிறத பார்த்துக்கலாம். இந்த மாதிரி கடையில் அக்ரிலிக் கிளாஸ் கிடைக்கும். இது வந்து பிளாஸ்டிக் அக்ரிலிக் கிளாஸு. இது வந்து பின்னால் வந்து ஒரு ஷீட்டு கொடுத்துருப்பாங்க. இந்த ஷீட்டை வந்து நம்ம எடுத்துகிட்டு தான் கிளாஸ் பெயிண்ட் பண்ணிவிட்டு ட்ரை ஆன பிறகு இந்த ஷீட்டை எடுத்து நம்ம ஃப்ரேம் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா டிசைன் போட்டே இருக்கும். இது வந்து அக்ரிலிக் கிளாஸ். இது வந்து கிளாஸ் கலர் எடுத்துருக்கேன். நான் கேமல் எடுத்துருக்கிறேன். ஃபெவிக்ரில் இருக்குது, வேறு பிராண்ட்லேயும் இருக்குது. உங்களுக்கு என்ன கலரு என்ன பிராண்ட் வேணுமோ அந்த பிராண்ட் வாங்கிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா கிளாஸ் கலர் வாட்டர் பேஸ்ட் ஃபார் ஸ்டூடெண்ட்டு இது எடுத்திருக்கேன். இதுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கிளாஸ் கலர்ஸ் இருக்குது. இது எப்படி இருக்குன்னா டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இதுலேயே வந்து நமக்கு அவுட்லைனரும் கொடுத்துருக்காங்க. நம்ம வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம். கிளாஸ் லைனர்ஸ் இந்த மாதிரி இதுக்கு நம்ம அவுட்லைன் போடணுன்னாலும் போட்டுக்கலாம். நம்மளே க்ரியேட் பண்ணணுன்னாலும் அக்ரிலிக் கிளாஸ் டிரான்ஸ்பரன்ட் ஷீட்டு பிளெயின் வாங்கிட்டு நம்மளே அவுட்லைன் போட்டு வரையினாலும் வரையலாம். அதுக்காண்டி அவுட்லைனரும் கொடுத்துருக்காங்க இதுலேயே. இதில் பார்த்தீங்கன்னா 6 கலர்ஸ் உள்ளது நான் வாங்கியிருக்கேன். 10 கலர்ஸ் உள்ளது இருக்குது. 4 கலர்ஸ் 3 கலர்ஸ் உள்ளது இருக்குது. உங்களுக்கு என்னென்ன கலர் தேவையோ அதுபடி வாங்கிக்கோங்க. வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இதில் வந்து ஜஸ்ட் நம்ம கலரை வந்து ஸ்க்யூஸ் பண்ணி ஃபில் பண்ண போகிறோம். அதுதான் இதில் வேலை. நம்ம பார்த்திங்கன்னா இதை வந்து அவுட்லைனுக்கு வெளியே வராமல் ஃபில் பண்ணுங்கள். அது வெளியே வந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம வந்து பேக் சைட் பார்க்கும்போது அது தெரியாது. மெயினாக ஃபேன் போடாதீங்க, அவ்வளோதான். ஃபேன் போட்டால் பபுள்ஸ் வரும், ரொம்ப பபுள்ஸ் வரும். நார்மலாகவே ஸ்க்யூஸ் பண்ணும்போது பபுள்ஸ் வரதான் செய்யும். அதுவும் ஃபேன் போட்டிங்கன்னா ரொம்ப பபுள்ஸ் வரும். இது ஓரளவுக்கு ட்ரை ஆயிடுச்சு. இது ஓரளவுக்கு ட்ரை ஆயிடுச்சு. நான் வந்து எப்படி இது பண்ணணும் அப்படிங்கிறத காட்டுறேன். ஆக்சுவலாக நீங்கள் இந்த மாதிரி பண்ணி முடிச்சோன்னா எப்போ ஃப்ரேம் பண்ணுறீங்களோ அப்போ தான் இந்த பின்னால் இருக்கிற ஷீட்டை வந்து பிரிக்கணும். ஆனால் நான் வந்து இப்போவுமே பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு எப்படி பிரிக்கணும்னு தெரியணுங்கிறதுக்காண்டி. பின்னால் வந்து ஒரு ஷீட் இருக்கு. அந்த ஷீட்டை வந்து இந்த மாதிரி ரிமூவ் பண்ணணும். ஸ்லோவாக ரிமூவ் பண்ணுங்க. ஏன் நான் இது வந்து நான் ஃபோட்டோ ஃப்ரேம் பண்ணும்போது பிரிக்கணும்னு சொன்னேன்னா இல்லை லைட்டாக ஸ்டிக்கினஸ் இருக்கும். டஸ்ட் எதுனாலும் டக்குன்னு வந்து ஒட்டிடும். அதுக்காண்டி எப்படி சொல்கிறேன். நீங்கள் எப்போ ஃப்ரேம் பண்ண போகிறீங்களோ அப்போ வந்து இது பண்ணிக்கலாம். நம்ம இது கிஃப்ட் கொடுக்கலாம் யாருக்குனாலும். நம்ம வீட்லேயே கூட நம்ம செஞ்சதுன்னு ஃப்ரேம் பண்ணி மாற்றிக்கலாம். நல்லாயிருக்கும். பண்ணிட்டோம். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தெரியும். இதுதான் நம்ம அந்த பேப்பரை ரிமூவ் பண்ண சைடு. இது வந்து நம்ம கலர் பண்ண சைடு.
நீங்கள் எப்படி இந்த மாதிரி இந்த சைடு வச்சு ஃப்ரேம் பண்ணிக்கலாம். இது கூட ஃப்ரேம் பண்ணிக்கலாம். இப்படி பண்ணிங்கன்னா இந்த கலர் எதுவுமே ட்ரான்ஸ்பரண்டாக இதான் ஒரிஜினல் சைடு. இப்படி வச்சு நம்ம ஃப்ரேம் பண்ணிக்கலாம். இன்னும் வந்து நல்லா காயில இது காய்ஞ்சனா இன்னும் நல்லா கிளிங்காக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.